Hi guys, I am Mohan. Welcome to Academy Stitch. Market la 48 megapixel நிறைய phone launch பண்றாங்க. Final 48 megapixel வரைக்கும் வந்திருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா அதுக்கு பேக்ல என்ன ரியாலிட்டி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஐபோன் இதுல பாத்தீங்கன்னா 13 12 megapixel வரைக்கும் தான் நிறைய இருக்காங்க. ஆனா இதை விட அதிகமா குவாலிட்டியா இருக்கும். போட்டோ அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் ஆப்பிள் ஐபோன்லலாம். எதுக்கு இது இவங்க மட்டும் 48 megapixel கொடுக்குறாங்க? சம் சைனீஸ் கம்பெனி நிறைய பண்றாங்க. Oppo, Vivo, Samsung இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் 48 megapixel வந்து phone launch பண்றாங்க. பட் இது எல்லாத்துக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். இதுக்கு பேக்ல என்ன ரியாலிட்டி இருக்கு? இந்த மாதிரி megapixel கேமரா நம்ம வாங்கலாமா? உண்மையிலே இது 48 megapixel அவ்வளவு குவாலிட்டியா இருக்குமா அப்படினு பார்த்தா சோ அது கிடையாது. சோ ஜஸ்ட் இந்த மொபைல் எல்லாம் விக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டேக் கொடுக்குறாங்க 48 மெகாபிக்சல்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்போ ரீசெண்டா வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பிக்கை நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோ நீங்க கேப்சர் பண்றீங்கன்னா அது எவ்வளவு ஜூம் பண்ணாலும் பிக்சர் உடையாத அந்த பிக்சர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி டீடைலா தெரியும். சோ இதுதான் சொல்றது பாத்தீங்கன்னா அதுல என்ன டீடைல் 48 பிக்சல் கேப்சர் பண்ணனும், எவ்வளவு டீடைல் இருக்குன்னு கேப்சர் பண்ணனும் அவ்வளவுதான். பட் குவாலிட்டியா இருக்காது போட்டோ. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 12 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல்ல இருக்கிற ஒரு கேமரால ஒரு போட்டோ கேட்ச் பண்ணா கூட இதை விட கிராஸ் பண்ணும் குவாலிட்டியில். குவாலிட்டிக்கும் பிக்சலுக்கும் ஐ மீன் டீட்டெயிலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக அந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணாலும் மொபைல் ஸ்க்ரீனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னத்துக்கு டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற ப்ராசஸர் அதுக்குள்ள சென்சார் தான் டிமாண்ட் பண்ணும். இப்போ வர 48 மெகாபிக்சலில் எல்லா கேமராவில் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப குவாலிட்டியான சென்சார், பெட்டர் சென்சார் தான். நம்ம இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம் 48 மெகாபிக்சலில் நம்ம வந்து கேமரா நம்மளோட கேமரா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது உண்மை கிடையாது, அது ட்ரூத் கிடையாது. நம்ம எவ்வளோ தான் கம்மியாக மெகாபிக்சலில் நம்ம வந்து கேமரா பர்ச்சேஸ் பண்ணாலும் கேமரா உள்ள மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது என்ன டிமாண்ட் பண்ணும், அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி என்ன டிமாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ப்ராசஸர் சென்சார் தான் வந்து டிமாண்ட் பண்ணும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவுட்புட் கொடுக்குது அதோட கம்பாரிசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர் அல்கோரிதம் வந்து தான் வந்து டிமாண்ட் பண்ணும். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து குவாலிட்டியான கேமராவில் கேப்சர் பண்ணாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைக் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் பண்ணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்வரில் அது வந்து சேவ் ஆகும்போது ஃபுல்லாக எம்பி வந்து லோ பண்ணும். நீங்கள் 48 மெகாபிக்சல் இருக்கிற கேமராவில் நீங்கள் ஒரு கேப்சர் பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோ ஒரு பிக் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 10 MP வரைக்கும் இருக்கும். அது நீங்கள் வந்து கேபி கணக்கில் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் மொபைலை சேல் பண்ண மட்டும்தான் அந்த 48 மெகாபிக்சல்ங்கிற ஒரு டேக்கை கொடுக்குறாங்க. ரியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஃபோனை விட இதோட குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி. நீங்கள் வந்து குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ ஐஃபோன்லேயே பார்த்துங்க நீங்கள் வந்து ஐ மீன் கூகுள் கேமராவிலே பார்த்தீங்கன்னா கம்மியாக குவாலிட்டி தான் கொடுத்துருப்பாங்க கேமரா ஐ மீன் மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. அதோட ப்ராசஸர் பேக்கில் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிமாண்ட் பண்ணுறது ஃபுல்லாக அதோட ப்ராசஸர் சென்சார் தான். ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். 48 மெகாபிக்சல் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறீங்க ஃபோட்டோ எடுத்தாலுமே அது லேப்டாப் பிசியில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அது ஜூம் பண்ணுனா எல்லா பிக்சருமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மட்டும் தான் அதில் உள்ள ஒரு பெனிஃபிட். ஆனால் வந்து ஃபோட்டோ குவாலிட்டியாக இருக்காது. ஃபோட்டோ குவாலிட்டிக்கும் நீங்கள் வந்து மெகாபிக்சலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ணி உங்களோட மொபைலை பர்ச்சேஸ் பண்ணி ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எந்த ஒரு மொபைலை பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து ப்ராசஸர் தான் கன்ஃபார்ம் நோட் பண்ணும். அதில் என்ன நேனோ டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க, இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபாஸ்ட் என்ன ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தாலுமே கேமரா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாலுமே டிமாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர் தான். ஸோ ப்ராசஸரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ டெக்கை பற்றி அதிகமாக நாலேஜ் இல்லாமல் டெக்னாலஜி பற்றி அதிகமாக நாலேஜ் இல்லாத பர்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் இருக்கு. ஸோ இது வந்து அதிகமான குவாலிட்டியான கேமரா. ஸோ நம்ம வச்சிருக்கிறது பெஸ்ட் கேமரா பெஸ்ட் மொபைல் நினைக்கிறாங்க. பட் அது ட்ரூத் கிடையாது. இது ஒரு நாலேஜபிளான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. சென்சார் நேனோ டெக்னாலஜி ப்ராசஸர் பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா ப்ராக்டிகலாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க. எஸ்எம்எஸ் யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் உட்பட லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோ சேனல் சொல்லி கொடுங்க. Academy Stitch. Thank you for watching. Have a nice day. Take care. Bye bye.